இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆராதனையில் தேவன் இடைப்பட்டு அவருடைய மகிமையினாலே அவருடைய பிரசன்னத்தினாலே நம்ம எல்லாரையும் கர்த்தர் மூடினார். இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேச இடம் கொடுப்போம். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 14:13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நல்ல கவனிய, ஆண்டவர் சொல்றாரு, அதை செய்வேன். குறிப்பிட்டவைகளை செய்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன். அனைத்தையும் செய்ய அவருக்கு தெரியும். அனைத்தையும் செய்ய அவராலே முடியும். அவராலே முடியாதது ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதவைகள் எல்லாம் தேவனாலே கூடும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது குறிப்பிட்டதை என் ஆண்டவர் செய்கிறார். அவர் சொல்கிறார், அதை செய்வேன். அவைகளை என்று சொல்லவில்லை, அதை செய்வேன். எதை செய்வேன்? இயேசுவினுடைய நாமத்தினாலே கேட்கப்படும் என்று சொன்னால் அதை நான் செய்வேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கப்படும் என்றால் அதை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்வார். ஏனென்றால் எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமம் இருக்கும் என்று சொன்னால் அது இயேசுவின் நாமம் மாத்திரமே. அந்த இயேசுவின் நாமம் மாத்திரமே என்பதை நிரூபிப்பதற்காக ஆண்டவர் குறிப்பிட்டதை செய்கிறார். ஆண்டவர் குறிப்பிட்டதை குறிப்பிட்ட நாமத்தினாலே அவர் கேட்கும் பொழுது அந்த குறிப்பிட்டதற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராயும் இருக்கிறார். இதன் மூலம் ஏன் இதை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், இதன் மூலம் பிதா மகிமைப்படும்படியாக. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எதை கேட்டாலும். ஒருவேளை நாம் நினைப்போம், ஆண்டவர் ரொம்ப அவசரப்பட்டு சொல்லிட்டாரோ, எதை கேட்டாலும் தருவேன் செய்வேன் என்று சொல்லிட்டாரோ என்று நினைப்போமானால், இல்லை இல்லை, குறிப்பானதை என் ஆண்டவர் செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குறிப்பானதை ஆண்டவர் செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே கேட்டால் அவர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கையை உயர்த்தி, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்டால் நீர் அதை செய்வீர். எதை கேட்டாலும் என்றால், ஆண்டவரே என்ன இந்திய தேசத்துக்கு பிரதமர் ஆக்கிரும் அப்படின்னா செய்ய மாட்டார். என்னை எதை கேட்டாலும் என்று சொன்னால், இந்திய தேசத்துக்கு என்னை பிரதமராக்கும், பாண்டிச்சேரிக்கு என்ன சிஎம் ஆக்கிரும் அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் என்ன பண்ண மாட்டார், ஆண்டவர் செய்ய மாட்டார். அவருக்கு செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. எதை கேட்டாலும் என்பது என்ன? கர்த்தருடைய பிள்ளை தேவனிடத்தில் குறிப்பிட்ட பதிலை பெற வேண்டும் என்றால் நாம் கேட்பதும் குறிப்பாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்தில் பாசுங்க, எதை கேட்டாலும் அவர் தருவார் என்றால் கேட்பதும் குறிப்பாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். எதையும் தர அவராலே முடியும், முடியாதது என்பது ஒன்றுமில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன். ஆனால் ஆண்டவர் குறிப்பாய் அவருடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எதை கேட்டாலும் தருவார். மார்க்கு 6வது அதிகாரம் 23 முதல் 28 வசனங்கள். மார்க்கு 6வது அதிகாரம் 23 முதல் 28 வசனங்கள். நீ என் இடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையுமிட்டான். அப்பொழுது வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டால் அதற்கு அவள் யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள் என்று கேட்டு சொன்னாள். நல்ல கவனிங்க. ஏரோது சொல்லிவிட்டான், அந்த சிறு பெண் வந்து எல்லாரையும் மகிழ்விக்க நடனம் ஆடுகிறாள். எல்லாரையும் அவனோடு கூட பந்திருந்த எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாள். அந்த சந்தோஷத்தில் அந்த சிறு பெண்ணை பார்த்து ஏரோது சொல்லுகிறான், நீ எதை கேட்டாலும் என்ன பண்ணுகிறேன், தருகிறேன். ராஜ்யத்திலே பாதி கேட்டாலும் தருகிறேன். உடனே அவள் போய் அவளுடைய அம்மாவிடத்தில்
நான் என்ன கேட்கணும் என்று சொல்லி கேட்கிறாள். அவருடைய அம்மா சொல்லுகிறாள், யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள் என்று சொல்லி சொல்லுகிறாள். அவள் வந்து சொல்லுகிறா, உமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாரே அந்த ஆளுடைய தலையை எனக்கு தாரும். உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறார் யோவான் ஸ்நானகன், அவருடைய தலையை தாரும் என்று கேட்கிறாள். அப்போதான் அவனுக்கு தெரிஞ்சது, நாம் தெரியாமல் சொல்லிவிட்டோம். என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறன்றத தெரியாமல் என்ன பண்ணிட்டோம், சொல்லிவிட்டோமே. ஆனாலும் செய்தாக வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லாருக்கும் முன்பாக சொல்லியிருக்கிறான், எல்லாருக்கும் முன்பாக சொல்லியிருக்கிறான். தன்னுடைய கண்ணியத்தை காப்பதற்காக அவன் அதை கொடுத்து விட்டான். ஆனால் என் இயேசு எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி சொன்னபோது தம்முடைய முகத்தை, தம்முடைய கண்ணியத்தை காப்பதற்காக அவர் கொடுப்பது இல்லை. அவர் பிள்ளைகள் தேவையை சந்திப்பதற்காக ஆண்டவர் கொடுக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய தேவன் கொடுக்கும்போது அவருடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக அவர் கொடுப்பதில்லை. அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்தவர் பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் குறிப்பிட்டதை கேட்டால் குறிப்பிட்ட பதிலை தருவார். இந்த யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 3 குறிப்புகளின் கீழே இந்த நிலையிலே அவரை பார்த்து அந்த காரியத்திற்கு உட்பட்டு குறிப்பாக கேட்க விரும்புகிறார். அப்படி குறிப்பாக எதை கேட்டாலும் என் ஆண்டவர் அதை அப்படியே நிறைவேற்றுகிறார். முதலாவது காரியம், யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். முதலாவது, அவசியத்தினால் எழும்புகிற தேவைகளை என் ஆண்டவர் சந்திக்கிறார். முதலாவது காரியம் என்ன? அவசியத்தினால் எழும்புகிற தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என் நாமத்தினாலே இதுவரைக்கும் ஒன்றும் என்ன பண்ணல, கேட்கவில்லை. ஏன் நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். நானே, நீங்கள் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். நீங்க என்ன பார்க்கிறீங்க? வரி கட்டணுமா? உடனே நானே என்ன பண்றேன், கட்டுறதுக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு உணவு தேவையா? நீங்க கேட்காமலேயே நான் என்ன பண்ணுகிறேன், உங்களை போஷிக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நீங்க கேட்காமலே நானே முன்னறிந்து என்ன பண்ணுகிறேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அதனால என் நாமத்தினால நீங்கள் இதுவரைக்கும் என்னிடத்தில் கேட்க வேண்டிய எந்த அவசியமும் உங்களுக்கு ஏற்படவில்லை, நேரவில்லை. ஆனால் அப்படி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரல. ஏன்னா நானே எல்லாவற்றையும் உங்களுக்கு சந்தித்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ பிதாவினிடத்தில் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுகிறது, கிடைத்து விடுகிறது. வாய்ப்பு இல்லாததினாலே நீங்கள் கேட்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிற நாட்கள் வரப்போகிறது. சரீர பிரகாரமாக உங்களோடு கூட நான் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். அப்படி அந்த சூழ்நிலையில ஒரு அவசியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உணருவீர்கள். இதுவரைக்கும் உணரல, ஆனா உங்களை விட்டு நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அந்த சூழ்நிலையிலே ஒரு அவசியத்தை நீங்கள் உணருவீர்கள். இது எனக்கு தேவை, இது என்னுடைய ஆசை அல்ல, என்னுடைய அவசியம். அப்படி தேவை வரும்போது சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தினாலே கேளுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நாங்கள் குறிப்பாக கேட்கணும் என்றால் எந்த தலைப்பின் கீழ் கேட்பது ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு நாமும் நினைக்கும் போது, முதலாவது எந்த குறிப்பின் கீழே ஆண்டவர் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால், உங்களுடைய
தேவையின் அல்லது அவசியத்தின் உணர்வினாலே, என் சூழ்நிலையில் இருக்கும் உண்மையின் அவசியத்தை உணர்ந்து நான் எதை கேட்டாலும் என் ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். நல்ல கவனிங்க. நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள், நீ எது கேட்டாலும் தருவேன், கிடைத்திருக்கும் என்று சொல்லி எலிசா சொல்லுகிறான். எலிசா பார்க்கிறான், நேற்று வரைக்கும் எனக்கு தேவையில்லை, இன்னைக்கும் எனக்கு தேவையில்லை, ஆனால் நாளைக்கு இவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று சொன்னால் எனக்கு தேவை உண்டு. ஏனென்றால் நேற்று என்னோடு கூட இருந்தார், இன்றைக்கும் என்னுடைய எஜமான் என்னோடு இருக்கிறார், ஆனால் நாளை அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு எனக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு பணி உண்டு, அந்த பணியை நான் நிறைவேற்ற வேண்டும். நல்ல கவனிங்க. எலிசா பிழைப்பதற்காக அவன் கேட்கவில்லை, தன் சொந்த காரியத்திற்காக சுயநலத்துக்காக அவன் கேட்கவில்லை. என்னை நம்பி ஆண்டவர் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒன்று தேவை என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு எலிசாவிடத்தில் எலிசாட்ட கேட்கிறான், உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு தேவை. நீ கேட்டால் கொடுப்பேன் என்று எலியா சொல்லவில்லை. எலியாவினால் அதை கொடுக்கவும் முடியாது. அவன் கேட்டதை எலியாவினால, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதை கேட்டாலும் கொடுப்பேன்னா எலியானால எலிசா கேட்டதை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, தேவன் தந்த பணி, நீங்கள் தங்கி தரித்து செய்கிற வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்ப பொறுப்பு, இதை நிறைவேற்றுவதற்கு எது அவசியம் என்று ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற அவசியத்தை உணர்ந்து எதை கேட்டாலும் அதை என் ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை, வேலையை, குடும்ப பொறுப்பை, தொழிலை, தேவன் கொடுத்திருக்கிற எந்த பணியையும் நிறைவேற்றுவதற்கு எனக்கு தேவை, அவசியம் உண்டு என்று உணர்ந்து கேட்டால் அதை என் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே எலியா சொல்கிறான், நீ அரிதான ஒரு காரியத்தை கேட்டாய், என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன நீ பார்த்தீன்னா உனக்கு கிடைக்கும். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன நீ பார்த்தீன்னா உனக்கு கிடைக்கும் என்று சொன்ன உடனே கண்ணும் கருத்துமா எலியா பின்னாடியே போயிட்டு இருக்கிறான். என கேட்டது அரிதான காரியம், 2 மடங்கு வல்லமையை கேட்டான்ல. அவன் சொல்லிட்டான், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன கேட்டா கிடைக்கும். கண்ணும் கருத்துமா ஃபாலோ பண்றேன். நான் நினைக்கிறேன் பாத்ரூம் போனா கூட பின்னாடியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் பின்னாடி போயிருப்பான். ஏன்னா இவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் என்ன பண்ணணும், பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய அவசியம், இவர் போயிட்டார்னா கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றின 2 மடங்கு எனக்கு வல்லமை இருந்தால் தான் என்னால் அந்த பொறுப்பை என்ன பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும் என்பதை உணர்ந்து கண்ணும் கருத்தமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். திடீரென்று அக்கினி குதிரைகள் வந்து, ரதங்கள் வந்து
எலியாவை பிரித்து செல்லுகிறது. எலியாவை பிரித்து செல்லுகிறது. அவரை பார்க்கிறான். பார்த்தபோது சால்வை அவனுக்கு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்களேன். சால்வை வரமல்ல, சால்வை வரமல்ல, ஆனால் கேட்டதை நீ பார்த்ததினாலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு அடையாளம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அது ஒரு கையளவு மேகம். நீர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற ஒரு அவசியம் இது என்று உணர்ந்து உம்மை நோக்கி அதற்கென்று குறிப்பாக ஜெபிக்கும் பொழுது அதை நீர் அனுப்பி கொண்டே இருக்கிறீர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த அனுப்பி கொண்டே இருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளத்தை தான் கர்த்தர் எலிசாவுக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சால்வையை, அந்த கையளவு மேகத்தை நல்ல கவனிங்க. எங்கள் ஆண்டவரின் கண்கள், ஆண்டவரே, என்னுடைய ஆவியினுடைய கண்களிலே இந்த ஆராதனையில நான் பார்க்க எனக்கு கிருபை தாரும். கை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் கொடுக்கிற அந்த சால்வையின் அடையாளத்தை என் ஆவியின் கண்கள் இந்த காலை வேளையில உம்மை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது என் ஆவியின் கண்களிலே பார்க்க எனக்கு ஒரு கிருபை தருவீராக. எலிசாவிற்கு கிடைத்ததா? ஆம். எப்படி கிடைத்தது? கொஞ்ச நேரத்தில் எஜமான் பிரிஞ்சு போயிட்டான். பிரிந்து போன கொஞ்ச நேரத்தில் யோர்தான் அவனுக்காகவும் திறந்தது. எலியாவுக்காக திறந்த யோர்தான் எலிசாவுக்கும் யோர்தானை கர்த்தர் திறக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஆசையின் அழுத்தத்தினாலே அல்ல, அவசியத்தின் அழுத்தத்தினாலே என் ஆண்டவரிடத்தில் எதை கேட்டாலும் என் ஆண்டவர் தருகிறார். பக்கத்தில் சொல்லுங்க. அவசியத்தின் அழுத்தத்தினால் அல்ல, அழுத்தத்தின் அவசியத்தினால் அல்ல, அவசியத்தின் அழுத்தத்தினாலே எதை கேட்டாலும் என் ஆண்டவர் அதை தருவார். வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற எனக்கு இது அவசியம் என்று சொல்லி கேட்கிறான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த பிறவி சப்பானியை நடக்க செய்ததினாலே சிறைச்சாலை போய் தண்டிக்கப்பட்டவர்களாக அடுத்த நாள் எச்சரிக்கப்பட்டு வெளியே அனுப்பப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு என்ற பெயரை இனி பிரசங்கிக்க கூடாது. இயேசு என்கிற பெயரை இனி பிரசங்கிக்க கூடாது. அதுதான் அவர்கள் சந்தித்த சவால். எலிசா வாழ்வு முழுவதும் அந்த பொறுப்பை நிறைவேற்ற அவசியத்தை கேட்கிறான். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே அவர்களை ஒரு சவால் எதிர்நோக்கி இருக்கிறது. அந்த சவால் என்ன தெரியுமா? இவர்களை அடிச்சு இனி இந்த நாமத்தை குறித்து பேசாதிருங்கள் என்று சொல்லி சொன்னபோது ஒருமித்து வந்து கர்த்தரை நோக்கி கேட்கிறார்கள். யுனைடெட் பிரேயர். அல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களே, என்ன செய்வது என்று சொல்லி ஜெபித்த பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 30-31 வசனங்கள். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. போதும். உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எந்த நாமம் கூடாது என்றார்களோ அந்த நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும், பிணியாளிகள் குணமாகட்டும். சொல்லக்கூடாது என்றார்கள். நாங்கள் சொல்வதற்கு எங்களுக்கு தைரியத்தை தாரும். அவருடைய நாமத்தை சொல்லக்கூடாது என்றால் நாங்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். அதற்கு நாங்கள் பேசினால் போதாது, அந்த நாமம் பேச வேண்டும்.
அந்த நாமம் கிரியை செய்ய வேண்டும். அதான் அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்க பேசினா போதாது, உங்க நாமம் அங்க பேசணும், உங்க நாமம் அங்க என்ன பண்ணணும், கிரியை செய்யணும், அற்புதத்தினால் அடையாளத்தினால் நீர் பேச வேண்டும். ஒருவேளை வாழ்க்கை முழுவதற்கும் அல்ல, இன்று எங்களை எதிர்நோக்கி இருக்கிற சவால், அதை சந்திப்பதற்கு அவரை பார்த்து நீங்களும் கேளுங்கள். அதை அவர் கொடுக்க வல்லவர். கொடுத்தாரா? ஜெபம் முடிவதற்குள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஜெபம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அல்ல, கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் அல்ல, ஜெபம் முடிவதற்குள் கர்த்தர் பதில் தந்தார். கூடியிருந்த இடம் அசைந்தது. அசைந்தது மட்டுமல்ல, அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை பரவினது. அற்புதங்கள் நடந்ததை நாம் அந்த பகுதியில் வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம். அதை செய்வதாக சொன்னீரே, எங்கள் அவசியத்தினால் இன்று உள்ள சவாலை சந்திப்பதற்கு இது எனக்கு அவசியம் என்று சொல்லி கேட்டால் என் தேவன் அதை தருவார். ஆண்டவருக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு பின்பு இவர்களை ஊழியம் செய்ய அனுப்புவேன், நீங்கள் புறப்பட்டு பூமி எங்கும் போங்கள் என்று சொல்வேன். அவர்கள் பேசுகிற வார்த்தைக்கு மதிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைத்து என் வார்த்தைக்கு கவனத்தை திருப்ப வேண்டும். அப்போது சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள், என் நாமத்தினாலே அற்புதம் செய்யுங்கள். வாழ்வு முழுவதும் தேவை. இன்று சவாலுக்கு தேவை, நாளை நான் போகும் வழியிலே நான் சந்திக்க இருக்கிற தேவை. எந்த தேவையானாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்கும் பொழுது அதை கொடுக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 18 அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. எனக்கு ஒரு அவசியம் உண்டு. நீர் தந்ததான பொறுப்பை நிறைவேற்றி முடிப்பதற்கு உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக நான் சந்திக்கிற சவாலை ஜெயிக்க, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகும் பாதையில நான் சந்திக்க இருக்கிறதான பிரச்சனைகளை தீர்க்க எனக்கு ஒரு தேவை உண்டு. ஆமென். அவசியத்தில் எழும்பும் தேவைகளை, விண்ணப்பங்களை என் ஆண்டவர் கவனமாய் கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, அவசியத்தினாலே இது தேவை என்று உணர்ந்து அவருடைய நாமத்தினாலே கேட்கும் பொழுது அந்த விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், நம்மை சந்திக்கிறார். ஆசையினாலே அல்ல, அவசியத்தினால் வந்து கேட்டாங்க என்று கர்த்தர் உணர்கிற ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவர் எதை கேட்டாலும் தருவார். ஆனால் ஆசையினால கேட்டாங்க, ஒருவன் வலது புறத்திலும் இன்னொருத்தன் இடது புறத்திலும் இருக்க கிருபை தாருன்னு. ஆனால் ஆசைக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்குற ஆசைக்கெல்லாம் என்னால் மருந்து கொடுக்க முடியாது, ஆனால் அவசியத்தினாலே நீ கேட்டா உனக்கு நான் பதிலை கொடுப்பேன், உனக்கு நான் மருந்து கொடுத்து உன்னை நான் தேற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2வது குறிப்பு 1 யோவான் 5 அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 16வது வசனம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரர் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். முதலாவது, அவசியத்தினால் உணர்ந்து எழும்பும் விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். 2வது,
அக்கறையினால் எழும்புகிற விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, முதலாவது அவசியத்தினாலே எழும்புகிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இரண்டாவது, அக்கறையினாலே எழும்புகிற விண்ணப்பங்களுக்கு ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம் உன்னுடைய சகோதரனிடத்தில் உண்டென்று கண்டால் நீ வேண்டுதல் செய்யணும், அப்போது அவனுக்கு ஜீவன் உண்டாகும். நீ எதையும் கேள், அது உனக்கு செய்யப்படும். இப்போது கேட்க சொல்வது, உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான், அல்லது உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு, நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள், குடும்ப உறவுகள் யார் வேணாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இருக்கிறாங்க என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். உறவினரை கூட இருந்தாலும் அந்த உறவினருடைய வாழ்க்கையில அல்லது நண்பருடைய வாழ்க்கையில மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள், உணர்கிறீர்கள். உடனே நீ என்ன செய், அந்த அழிய போறாங்களே அந்த மக்களுக்காக, ஆண்டவரே நீர் அவன் எதையும் செய்யல, ஆனால் தயவு செய்து அவனை காப்பாற்றும் என்று சொல்லி நீ கேட்டால் அது நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் பார்க்குற சகோதரன், நம்முடைய நண்பர்கள் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் செய்யும்போது, அவனுக்காக நீங்கள் பரிந்து பேசி விண்ணப்பம் செய்யும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். இந்த ஜெபம் எதனால் வருகிறது? அவசியத்தினால் வரவில்லை, அக்கறையினாலே வருகிறது. பக்கத்தில் சொல்லுங்க, அக்கறையினாலே வருகிறது. என்னை ரட்சித்தவர் அவனையும் ரட்சிக்க வேண்டும், என்னை ரட்சித்தவர் அவளையும் ரட்சிக்க வேண்டும் என்கிற அக்கறையினாலே, என்னை சுகமாக்கினவர் இந்த குடும்பத்தை சுகமாக்க வேண்டும், எனக்கு விடுதலை கொடுத்தவர் இந்த ஊருக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும் என்று சொல்லி, ஆண்டவரே அவங்களையும் சுகமாக்கும், அவர் எங்கள் குடும்பத்தை மாற்றினவர், அந்த குடும்பத்தையும் மாற்றுங்கப்பா, எங்க குடும்பத்துக்கு சுகத்தை விடுதலை கொடுத்தவர் அந்த குடும்பத்துக்கும் சுகத்தை விடுதலையை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எங்க சொந்தக்காரன் இப்படி இருக்கிறான், ஆண்டவரே என் ஃப்ரெண்டு இப்படி இருக்கிறான், ஆண்டவரே இந்த நிலைமையிலிருந்து நீங்க தான் மாற்ற முடியும், நீங்க தான் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி, வாழ்வை, என்னுடைய வாழ்க்கையை திருப்பினீரே, அவன் வாழ்வையும் திருப்பும் ஆண்டவரே. மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தில் இருக்கிறான், அவனுடைய வாழ்வையும் திருப்பி உங்க பக்கத்தில் கொண்டு வரும் என்று சொல்லி அக்கறையினால் ஜெபித்தால் அந்த ஜெபத்திற்கு என் ஆண்டவர் பதில் தருவார். அல்லேலூயா. உண்மையான ஒரு அக்கறை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உண்மையான ஒரு அக்கறை. அந்த உண்மையான அக்கறையின் மூலம், அந்த உண்மையான அக்கறைன்றது தன்னலமற்றதா இருக்கணும், சுயநலம் உள்ளதா இருக்கக்கூடாது. தன்னலமற்றதா எதை கேட்டாலும் அதை என் தேவன் செய்வதற்கு வல்லவராக அவர் இருக்கிறார். ஒரு ஆள் கொலை பண்ணி விட்டான் என்று வைத்துக் கொள்வோம், ஆண்டவரே கேஸில் இருந்து விடுவினா விடுவிக்க மாட்டார். அவன் கொலை பண்ணிட்டான், கேஸ் இருக்கு, ஆண்டவரே அவனை விடுவியும் என்று சொன்னால் விடுவிக்க மாட்டார். அந்த ஆத்மாவை ரட்சியும், நித்திய நரகத்திற்கு போகாமல் அந்த ரட்சியும் என்று சொன்னால் ஒருவேளை அதை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கேஸிலிருந்து விடுதலை ஆக்கும் ஆண்டவரேன்னு ஜெபமானா என்ன பண்ண மாட்டாரு? விடுதலையாக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆத்மாவை ரட்சியும், நரகத்திற்கு போகாமல் தப்புவியும் என்று சொல்லி அக்கறையோடு ஜெபம் பண்ணினால் கர்த்தர் அதை கேட்பார். நித்தியத்தை குறித்த அக்கறையினாலே வருகிற அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருவார். ஆண்டவரே கேஸிலிருந்து விடுதலையாக்குன்னு சொன்னா என்ன தெரியுமா? செல்ஃபிஷ். அது கேஸிலிருந்து விடுதலையாக்குன்னு சொன்னா செல்ஃபிஷ்ல வருகிற ஒரு பிரேயர். அக்கறையினால் கேட்க எனக்கு ஒரு கிருபை தாரும். வேதத்தில் பார்க்கும் பொழுது 10 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரா என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, 10 பேர் கூட இல்லை, ஆனாலும் அக்கறையோடு கேட்டான் என்பதற்காக லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் வெளியே கொண்டு வருவதற்கு தூதர்களை முன்னால் அனுப்பி காப்பாற்றின தேவன். எதை கேட்டாயோ அதை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்கும்போது நம்முடைய குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கிறாங்க,
கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க, இரத்த சம்பந்தமான உறவுகள் இருக்கிறாங்க. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத என்னுடைய உறவுகள், ரட்சிக்கப்படாத என்னுடைய நண்பர்கள், அவர்களை நீங்கள் மனதிலே வைத்து பாரத்தோடு கேட்கும் பொழுது, ஆண்டவரே வருடங்களாய் நான் கேட்கிறேனே, எனக்கு இறங்கும். தேவன் நம்ம கேட்கிறேன் சோர்ந்து போக அவசியம் நமக்கு இல்லை. ஏனென்றால் அந்த அக்கறையினாலே நாம் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். அல்லேலூயா. நேற்று நடக்கவில்லை, எனக்கு இதுவரைக்கும் எனக்கு என்ன பண்ணல, இன்னும் நடக்கல, நாளை நடக்காது என்பதில்லை. நாளை அந்த ஆளை கர்த்தர் மாற்ற கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் ஜெபிக்கிறேன், நேற்று வரைக்கும் கிடைக்கல, இன்னைக்கும் கிடைக்கல, அதனால நாளையும் கிடைக்காதுன்னு அர்த்தம் அல்ல. நாளை அந்த ஆளை, அந்த நபரை மாற்றுகிற நாளாக மாற்ற என் தேவனால் கூடும். அல்லேலூயா. ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தினுடைய புத்திரன் என்பது புரிந்து விட்டது. ஆனாலும் அக்கறையோடு கூட ஆபிரகாம் ஜெபிக்கிறான், இஸ்மவேல் பிழைப்பானாக, இஸ்மவேல் பிழைப்பானாக. அந்த அக்கறையின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பிழைக்க வைக்கிறார். ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் எதிர்மறையான சாட்சியை கேட்டு சோர்ந்து போய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் சொன்னார், என்னை விட்டுருப்பா, ஒரே அடியா இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன், அழித்து போடுகிறேன் என்று சொன்ன உடனே அக்கறை உள்ளவனாக ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை பெரிதாக விளங்குவதாக. இதை செய்யவா வனாந்திரத்திலிருந்து நீர் இங்கே அழைத்து வந்தீர்? இதை செய்தால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? இந்த ஜனத்தை அழிக்க வேண்டாம் என்று சொல்லி மோசே கேட்கிறான். உடனே தேவன் மனமிறங்கி கேட்டதின் நிமித்தம் நான் மன்னித்தேன். கரமுயர்த்தி, ஆண்டவரே, பலருக்காக இன்றைக்கு நானும் ஜெபித்து வருகிறேன், இதுவரை என்னாலே பதிலை பெற முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறீர், எதை கேட்கிறோமோ அதை அக்கறையோடு நாங்கள் கேட்கும் பொழுது அந்த அக்கறையினாலே வருகிற அந்த விண்ணப்பத்தை நீர் பார்க்கிறீர், கேட்கிறீர். அதை காணும்படியாக என் கண்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை கர்த்தர் நடப்பிப்பீராக. அவசியத்தின் அழுத்தத்தில் எழுப்பப்படும் அக்கறையுள்ள பிரதிபலிப்பாக எழுப்பப்படும் எந்த ஜெபத்தையும் என் ஆண்டவர் தள்ள மாட்டார். அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் பதிலை தருவார். நேரமாயிட்டு எல்லாரும் முழங்காற்படிடுவோம். முழங்காற்படிட்டு, அக்கறை உள்ள தேவன் எதையும் செய்ய அவராலே முடியும், எதையும் செய்ய முடியும். ஆனால் அவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளை என்கிட்ட குறிப்பிட்டதை கேட்கணும், குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நான் அதை கொடுப்பேன். முதலாவது, எதனால் எந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் என்று சொன்னால், அவசியத்தினால் எழும்புகிற நம்முடைய வாழ்க்கையில் இது தேவை. ஆசையினால் வருகிற தேவையை அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். வாழ்க்கைக்கு இது அவசியம், குடும்பத்தை நடத்துவதற்கு அவசியம், எனக்கு கொடுத்த வேலை ஸ்தலத்தில் இதை செய்வதற்கு அவசியம், எனக்கு ஆண்டவர் தந்த பொறுப்பில் பணியில் செய்வதற்கு அவசியம் என்று உணர்ந்து, அவசியத்தினாலே ஆண்டவர் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அந்த பொறுப்பை நிறைவேற்ற இது அவசியம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே அதை கேட்டால், அவசியத்தின் நிமித்தம் கேட்கப்படுகிற அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். இரண்டாவது, அக்கறையினாலே, சுயநலம் இல்லாமல், தன்னலம் இல்லாமல், ஆண்டவரே, என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாது இருக்கிற இவங்க, மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் உள்ள இந்த ஜனத்தை, உறவை தொடு ஆண்டவரே, இவங்க நரகத்துக்கு போகக்கூடாது, பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், உம்முடைய அன்பை அறியணும் என்று சொல்லி ஒரு அக்கறையோடு ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்திற்கு பதில் தருவார். சுயநலமா கேஸிலிருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லி கேட்டால் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் தர மாட்டார். ஒரு அக்கறை, ஆண்டவரே, இந்த ஜனம் அழிகிறதே, இந்த குடும்பம் அழிகிறதே, எங்கள் பட்டணம் அழிகிறதே, எங்கள் தேசம் அழிகிறதே என்று சொல்லி அக்கறையோடு இந்த தேசத்தை சந்தியும் ஆண்டவரே,
உம்முடைய ராஜ்யத்திற்கென்று தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அக்கறையோடு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்கிறார் ஆபிரகாம். அக்கறையோடு இஸ்மவேலுக்காக உமக்கு முன்பாக பிழைப்பானாக அந்த அக்கறையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அதே தேவன் தான் இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறார். எதிர்மறையான சாட்சி கேட்டு முறுமுறுத்தாங்க. தேவன் அழகா மீட்டு வெளியே கொண்டு வந்தார். முறுமுறுக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், அப்பா இவங்களை விட்டு ஒரே அடியா அடிச்சு நான் அழிச்சிடுறேன், உன்னை நான் உயர்த்துறேன்ப்பா. மோசே சொல்றார், அக்கறையோடு ஜெபம் பண்றார், ஆண்டவரே இதுக்காகவா நீர் அங்கிருந்து வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தீர்? அழிப்பதற்காகவா கொண்டு வந்தீர்? நீர் இவங்களை அழிச்சிட்டாங்கன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? உம்முடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. இந்த ஜனத்தை அழிக்க வேண்டாம் என்று சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, இவன் அக்கறையோடு கேட்டதின் நிமித்தம் தேவன் மனமிறங்கி சொல்லுகிறார், நான் மன்னித்தேன். ஆண்டவரே இன்றைக்கு நாங்களும் அக்கறையோடு ஜெபித்து வருகிற ஆட்களை இன்றைக்கு சந்தியும். ஒருவேளை நேற்று வரைக்கும் எனக்கு பதில் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை, ஆனால் நாளை செய்ய உம்மாலே முடியும். ஆண்டவரே அழுத்தத்தில், அவசியத்தின் அழுத்தத்தில் எழுப்பப்படும் எந்த ஜெபத்திற்கு நீர் பதில் தருவீர். அக்கறையின் நிமித்தம் எழுப்பப்படுகிற எந்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீர். அதை எங்கள் கண்கள் காணட்டும் ஆண்டவரே, எங்கள் கண்கள் காணட்டும். கர்த்தரை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின அப்படி நல்ல வார்த்தைக்காக நன்றி. நீர் குறிப்பாக செய்கிற தேவன், குறிப்பிட்டதை குறிப்பிட்ட நாமத்தினாலே கேட்கும் பொழுது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அதை நீர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, முதலாவது எங்களுடைய அவசியத்தின் நிமித்தம் தேவன் தந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு இது அவசியம் என்று உணர்ந்து அவசியத்தின் நிமித்தம் ஜெபிக்கும் பொழுது அதற்கு நீர் பதில் தருகிறீர். அந்த ஜெபம் எங்களிடத்தில் இருக்கட்டும். ரெண்டாவது, அக்கறையினாலே எழுப்பப்படுகிற ஜெபத்திற்கு ஆண்டவரே, இந்த மனு குலத்திற்காக ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிற அக்கறை உள்ள ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நீர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறீர். ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு பதில் இல்லாதது போல இருக்கலாம், ஆனால் நாளைக்கு எங்கள் கண்கள் அதை காணும்படியாக கிரியை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். இந்த ஜெபம் எங்கள் வாழ்க்கையில் எழும்பட்டும் ஆண்டவரே. அது எதுவாக இருந்தாலும் அந்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். உங்க நாமத்தினால் அதை கேட்க எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.